என்ன செஞ்சுட்டு இருக்கியா? பார்த்தா எப்படி தெரியுது? வாஷிங் மிஷினில் துணியை போட்டுருக்கோம், அதை எடுத்து காயப்படுவோன்னு பார்த்துட்டு இருக்கேன். சார் என்ன நீங்கள் அதிசயமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்கீங்க, என்ன விஷயம் அதை சொல்லுங்க. என்ன தங்கச்சி வராளா? எதுக்கு வராங்கன்னு கேட்டேன். எங்க லீவ் விட்டாச்சா? என் பையனுக்குலாம் லீவே விடல. எங்களுக்குலாம் 16ஆம் தேதி தான் எக்ஸாம் முடியுது. அதனால 16ஆம் தேதிக்கு வர சொல்லுங்க. 16ஆம் தேதிக்கு மேலே வர சொல்லுங்க. சிபிஎஸ்சி படிக்காத அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சிபிஎஸ்சி படிக்காம லீவ் விட்டான்னு சொல்லி வாரான்னு சொல்லுதீங்க. அப்ப நான் எப்ப லீவுக்கு போவேன்? அது எப்படிதான் தெரியல. உங்க தங்கச்சிக்கு லீவு விட்டா மட்டும் அவங்க மாமியார் மாமனார்லாம் எப்படி பெர்மிஷன் கொடுக்காங்கன்னு தெரியல. கேட்கலையான்னு கூட தெரியாது. நம்ம எங்கேயாவது போனா மட்டும் எங்க அம்மாட்ட கேளு, எங்க அப்பாட்ட கேளு, என்கிட்ட கேளு. அதுக்கப்புறம் வேற யாரும் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளு. யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்டலாம் அவங்க இருக்கையில நம்ம ஊருக்கு கிளம்பக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அதே மாதிரி தங்கச்சிட்டையும் சொல்லி வளர்க்கணும். இங்க பாருமா, என் மகனுக்கு இன்னும் ஸ்கூல் முடியல, அவனை பாப்பாளா ஓம்பளையே பாப்பாளா, அதனால கொஞ்சம் யோசிச்சு 16ஆம் தேதிக்கு மேல வான்னு சொல்லணும். அதை மட்டும் ஏங்க உங்களுக்கு சொல்ல வாயே வர மாட்டேங்குது. இதைய மட்டும் சொல்லுதீங்க. எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும், எங்க அக்கா வந்தா பாத்துக்கணும், என் தங்கச்சி வந்தா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இதுல வேற என்னது? இது நல்லா இருக்கே. உங்க தங்கச்சி பிரியாணி சாப்பிடணும், பிரியாணி போட சொல்றீங்களா? கேஸ் வேற காலியா போகுதுங்க. நீங்க சும்மா இருங்க. பிரியாணி அதுலாம் என்னால செய்ய முடியாது. நல்லா இருக்கீங்க சொல்லிருங்க. 2 பிள்ளைய வச்சிருக்காமா, 16ஆம் தேதி தான் ஸ்கூல் முடியுது, அதனால நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோன்னு சொல்லுங்க. பஸ் ஏறிட்டாளா? இது நல்ல கதையா இருக்க. ஐயோ கடவுளே, நானே லீவ் விட்டா இதுக 2ஐயும் கூப்பிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு நினைச்சிருக்கேன். இப்ப அவங்க வந்து அப்படிங்க வர வேண்டாம்னு சொல்லல. என் பிள்ளைகளுக்கு லீவ் விட்ட பிறகு வந்தா கூட சரி 3 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்களா, விளையாடட்டும், நம்ம அதுக்கப்புறம் வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். இப்பவே வந்து இவன் ஸ்கூல் போக அழுவானே, அவனுக்கு லீவ் விட்டுட்டாங்க, எனக்கு மட்டும் லீவ் இல்லைன்னு இவன் அழுவான். இவனை யார் சமாளிக்க? நீங்க சமாளிப்பீங்களா? அப்புறம் என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க அண்ணி? நான் ஸ்கூல் போவேன், என் மையெல்லாம் ஸ்கூல் போக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், காலையில டான்னு இருந்துச்சுனாலும் ஒரு பிட்டை போடுவா, உடனே அங்கிருந்து உள்ள இருந்து வந்துருவாங்க. ஆமாம்மா, என் மகளாம் நல்லது கிட்ட சொல்லிதான் பிள்ளைய வளர்ப்பா, உனையமானு இல்லைன்னு உங்க அம்மா அங்கிருந்து வருவாங்க. இது எதுக்குங்க? தேவையில்லாத பஞ்சாயத்து தான் வரும். அப்ப எனக்கு டென்ஷன் ஆகும். என்னைய பேசாத பொறுமையாரு நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை நாளைக்கு தான் நானும் பொறுமையா இருக்கேன்? சோ கடவுளே, நான் என்னதான் செய்யணும் இப்ப சொல்லுங்க. வாராங்க, சமைச்சு வைக்கணும், என்னெல்லாம் வைக்கணும்னு சொல்லுங்க. ஆமா, தந்தூரி சிக்கன் வைப்பாங்க. தங்கச்சி வரா, தந்தூரி சிக்கன் வை, மட்டன் வைன்னு சொல்லிக்கிட்டு கடுப்பேத்தாதீங்க. நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இதுக்கு மீறி பேசுறீங்கன்னா இப்ப நான் ஏதாவது பேச வேண்டியது வரும். ஆமா, இதுல வர இப்ப வந்தோடனே சொல்லிடுவாங்களே, என்ன நீ வாஷிங் மிஷின்ல துணி போட்டிருக்கீங்க, நான்லாம் கைட்ட தான் வாஷ் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. நானே 2 பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு வாஷிங் மிஷின்ல போடுறதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆமாம்மா, கரண்ட் பிள்ளை வேற கூடிரும்ல, அவ சொல்றது சரிதானு பின்னாடி ஒரு எக்கோ வரும். இது கூட சேர்ந்து அது எக்கோ வரும். இதுக்கு அது எக்கோ வடிக்கா, இல்ல அதுக்கு இது எக்கோ படுதான்னு எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் கொஞ்ச நேரத்துல. அப்புறம் என் பையன் இப்படி சாப்பிடுதான், உன் பையன் அப்படி சாப்பிடுதான் ஒரு பஞ்சாயத்து. என் பையன் ஜங்க் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பையன் வந்து புட்டு வச்சிருவான். பொய் சொல்றாங்க அத்தை, எங்க அம்மா எல்லாமே வாங்கிடுவாங்க, நான் எல்லாமே சாப்பிடுவேன் அப்படின்னு அவன் இந்த பக்கம் சொல்லுவான். அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் அப்படிம்பாங்க. குழந்தை தெய்வம் ஒண்ணுங்க, அவன் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நான் யார்ட்டையும் ப்ரூவ் பண்ணவும் முடியாது. அது பாவம் பச்சை மணி என் கூட சேர்ந்தது போல, எங்கிட்ட பேச தெரியாம அது என் கூட வந்து ஒட்டிக்கணும். என்ன செய்ய? அவங்களுக்காண்டி பார்க்கலாட்டில அந்த பச்சை மண்ணுக்காண்டி பார்க்கணும்ல. வரட்டும். என் பிள்ளை டெய்லி இனிமே அழுகதா, என்னைய மாதிரி என் பிள்ளையும் டெய்லி அழதான் செய்யணும், வேற வழியே கிடையாது. கடவுளே, சிபிஎஸ்சிக்கு மட்டும் யாருதான் சீக்கிரம் எக்ஸாம் முடிக்காங்களோ. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸுங்க மாதிரி 16ஆம் தேதினா 16ஆம் தேதியோட எக்ஸாம் முடிக்கலாம்ல. இவங்களுக்கு முன்னக்கூட்டி முடிக்க, இவங்களுக்கு அப்புறம் முடிக்க. என் பிள்ளைய வச்சுட்டு நான் என்ன கஷ்டப்பட போறனோ தெரியலே. கடவுளே, நீ தான் என்னை காப்பாத்தணும். இந்த லீவ்ல எப்படியாச்சும் அவங்க வந்து 1 மாசம் இருக்க போறாங்களா, 2 மாசம் இருக்க போறாங்களானே தெரியல. இதுல நான் எப்படி எங்க அம்மா வீட்டுக்கு போவேன்னு தெரியல. கடவுளே, கொஞ்சம் கண் தர. மத்த விஷயத்துக்கு கண் துறைக்கா என்னன்னு தெரியல, இதுக்காவது கொஞ்சமாவது கண் துறை. நானும் ஃப்ரீயா போய் எங்க அம்மா வீட்டுல படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்ல. வரும்போது என்ன சொல்லுவாங்க, அங்கதான் வேலை பார்க்கா என் பிள்ளை, இங்கேயாவது வந்து படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு சொல்லுவாங்க. காலையில பெட் காஃபில இருந்து நைட்டு சமைச்சு பாலாதி கொடுக்க வரைக்கும் சப்பா எனக்கு இப்பவே கண்ணை கட்டுது. காலையிலே ஒரு குண்டை தூக்கி போட்டீங்களே. கடவுளே, நீ காப்பாத்திட்டு என்ன எப்படியாவது. இந்த மாதிரி உங்க வீட்லயும் லீவுக்கு எப்படி வர்றாங்க, எப்படிலாம் அவங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா மறக்காம எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.